நூல் காதலும் சில கேள்விகளும். ஆசிரியர் ராஜசங்கீதன். அத்தியாயம் 2. உணர்வுகளை புரிந்து கொள்ளுதல். கேள்வி 1. உலகமயமாக்கல், சமூக வலைத்தளங்கள் போன்றவை காதல் உறவுகளின் வடிவத்தை தீர்மானிக்கின்றன என நினைக்கிறேன். உயர் வர்க்கத்தின் டேட்டிங் சீனரியோ, ரிலேஷன்ஷிப் கோல்ஸ் அண்ட் கோல்டு ஸ்டாண்டர்டை போல் உருவாக்கியிருக்கிறார்கள். இவற்றை பூர்த்தி செய்ய முடியாத உழைக்கும் வர்க்க டீனேஜர்களின் உளவியல் பாதிக்கப்படாதா? இது ஆரோக்கியமானது என நினைக்கிறீர்களா? அட்டகாசமான கேள்வியில் இதுக்கான பதிலை பார்க்கலாம். உண்மைதான், உலகமயமாக்கல், சமூக தளங்கள் போன்றவை காதல் உறவுகளின் வடிவங்களை தீர்மானிக்கவே செய்கின்றன. வாட்ஸ்அப் மெசேஜுக்கு ப்ளூடிக் வந்ததும் ரிப்ளை வரவில்லை எனில் அடுத்த காதல் மெசேஜ் அடுத்த கான்டாக்டுக்கு செல்கிறது அல்லது ஒரு சண்டை சூழ்கொள்கிறது. காதலை வெளிப்படுத்தும் விதம் மால்கள், சுற்றுலா, பரிசு பொருட்கள், சர்ப்ரைஸ்கள் என மாறியிருக்கின்றன. திருமணமே ஒரு சினிமா தன ஏற்பாடாக செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. தினமும் லைக் பெறவென காதல் கொட்டும் புகைப்படங்களை கொட்ட வேண்டியிருக்கிறது. தம்பதியின் காதல் பதிவுகளுக்கு லைக்குகள் குறைய தொடங்குகையில் காதல் உறவில் சுணக்கம் தோன்ற தொடங்குகிறது. நித்தம் ஒரு காதல் அனுபவம் நிர்பந்தமாக மாற்றப்பட்டிருக்கிறது. நிர்பந்தம் கூடி காதல் பலூனுக்குள் காற்று நிறைந்து அழுத்தம் அதிகரித்து சீக்கிரமே வெடிக்கும் கட்டத்தை எட்டிவிடுகிறது. காதல் பூவை தினமும் புகை போட்டு பூக்க வைக்கிறார்கள். இருத்தலே காதல் என்ற நிலை மாறி அறிவித்து கொண்டிருத்தலே காதல் என்கிற கட்டத்தை அடைந்திருக்கிறோம். மேலும் டேட்டிங் என்பதை பழகி பார்த்தல் என கொண்டால் அது நம் சமூகத்தின் எல்லா வர்க்கங்களிலும் இருப்பதுதான். பலர் அதை காதல் என புரிந்து கொண்டு ஏமாறுகின்றனர். பல நேரங்களில் பழகிய கொஞ்ச நாட்களிலேயே காதலிக்க தொடங்கிவிடுகின்றனர். பழகி பார்த்தலுக்கென ஒரு காலம் கொடுத்தல் வேண்டும். அதற்கான காலம் இருக்கவே செய்கிறது. ஆனால் நமக்கு இருக்கும் பதட்டத்தில் அந்த உறவை சீக்கிரமாக காதல் என முத்திரை குத்தி அடையாளப்படுத்திவிட விழுகிறோம், அவ்வளவுதான். உழைக்கும் வர்க்க 10 வயதினரின் உளவியலை பிற வர்க்க நிலை ஆண் பெண் உறவுகள் பாதிக்காதா? நிச்சயமாக பாதிக்கும். உதாரணமாக, அரசியல் படுத்தப்படாத உழைக்கும் வர்க்க இளைஞனுக்கு எல்லாவித அழகுகளுடனும் கூடிய ஒரு பெண் அடைய முடியாத இலக்காகவே தெரிவாள். அதோடு ஆணாதிக்கம் சேர்க்கையில் அது ஆபத்தான கலவையாகி விடுகிறது. கற்றது தமிழ் படத்தில் டச் மீ ஹியர் இஃப் யூ டேர் என்கிற டிஷர்ட் போட்டு வரும் பெண்ணின் மீதான நாயகனின் வன்முறையை இயக்குனர் ராம் இத்தகைய பின்னணியில் இருந்து ஒரு பேட்டியில் விளக்கியிருப்பார். வல்லுறவுகளுக்கு எல்லாம் ஆணாதிக்கமும் ஆண்களின் சிந்தனையும் மட்டுமே காரணம் என்கிற பார்வை தட்டையான பார்வை. இது சமூகதள களமாடலுக்கு உதவலாம், சமூகவியல் பார்வைக்கு உதவாது. நிலப்பிரபுத்துவ சாதிய சமூகத்தில் குடும்பத்தின் ஒட்டுமொத்த கௌரவமாக பார்க்கப்பட்ட பெண் இன்றைய நவதாராளமய உலகில் பண்டமாக பார்க்கப்படுகிறாள். ஆணாதிக்கத்துக்கு, பெண்ணுக்கு, ஆண் பெண் உறவுக்கு, கான்சென்சுவல் செக்ஸுக்கு, அப்யூஸுக்கு, காதலுக்கு எல்லாம் சாதி இருக்கிறது, வர்க்கமும் இருக்கிறது. அரசியல் புரிதல் இருக்கும் மட்டங்களில் வேண்டுமானால் சில இடங்களில் இல்லாதிருக்கலாம். உதாரணமாக, மரணத்தை நெருங்கும் தருவாயிலும் பிளேபாய் பத்திரிகையின் நிறுவனர் ஹியூ ஹெப்னருக்கு கிடைக்கக்கூடிய பேரழகும் இளமையும் கொண்ட பெண் அதே வயதில் இருக்கக்கூடிய பிற வர்க்கங்களை சார்ந்த இளைஞர்களுக்கு கிடைத்திருக்க மாட்டார். அவனது உளவியல் என்ன செய்யும்? தன்னுடைய பாணியில் ஹியூ ஹெப்னராக முயல்வான். கம்யூனிஸ்டுகள் பொதுவாக ஒன்று சொல்வோம், கல்யாணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுவதில்லை, வர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன என்று. காதல் உறவுகளும் பெரும்பாலும் அப்படித்தான். பாலியல் வறட்சி, ஆணாதிக்கம், சாதிய ஆதிக்கம், வர்க்க நிராகரிப்பு போன்ற பல விஷயங்கள் இன்றைய ஆண் பெண் உறவுகளுக்குள் ஊடாடுகின்றன. அரசியல் படுத்தப்படாத உழைக்கும் வர்க்க ஆண்கள் இத்தகைய உளவியல் சிக்கல் அடைவதை சரி என சொல்லவில்லை. ஆனால் பெண்கள் மீதான வன்முறைக்கு பின் இத்தகைய உளவியலும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என சொல்கிறேன். ஆணின் உளவியல் சிக்கலை சரி செய்வது இரு தரப்பும் உரையாடித்தான் செய்ய முடியுமே தவிர தடாலடியாக நிராகரித்து அல்ல. நிராகரித்தல் இன்னும் அதிகமாகவே போலாரை செய்ய வைக்கும். ஒற்றை ஆல்ஃபா மேலுக்கு பெண் குரங்குகள் போட்டி போடும்போது பிற ஆண் குரங்குகள் வன்முறையையே கையில் எடுக்கின்றன. ஆல்ஃபா மேலுக்கான ஆல்ஃபா என்பது இன்றைய சூழலில் வர்க்கம், அதிகாரம், பணம், சாதி, தனிச்சலுகை, அழகு போன்றவை ஆகியிருக்கின்றன. இவை யாவும் பிற வர்க்க இளைஞர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றன. மேட்டுக்குடி வர்க்க இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள்? நல்லவர்களா? பெண்களை மதிப்பவர்களா? இல்லை, நிச்சயமாக இல்லை. பிற வர்க்க இளைஞர்களிடம் பேச்சளவிலும் சிந்தனை அளவிலும் இருக்கும் பெண் ஒடுக்குமுறை அல்லது அப்யூஸ் மேட்டுக்குடி ஆண்களிடம் நடைமுறையாகவே இருக்கும். மேட்டுக்குடி தன்மை பெண் மீதான மதிப்பை ஏற்படுத்துவதில்லை. அங்கும் ஆணாதிக்கம் இயங்கும். ஆல்ஃபா மேலுக்கான அகங்காரமும் கூட சேரும்.
மேட்டுக்குடி வர்க்கத்துக்கு குற்றத்தில் இருந்து தப்பிக்கும் வாய்ப்பை ஆளும் வர்க்கம் வழங்குவதால் அங்கு பெண் மீதான ஒடுக்குமுறை, பாலியல் இச்சை, வல்லுறவு யாவும் எந்த தடையுமின்றி, கேள்வியுமின்றி, தண்டனையுமின்றி நடக்கும். பெண்ணுக்கு எதிராக மேட்டுக்குடி ஆல்ஃபா மேல் நிகழ்த்தும் அத்தனை ஒடுக்குமுறை, அப்யூஸ் மற்றும் குற்றங்களை சமூகம் எப்படி ஏற்றுக்கொள்கிறது அல்லது கண்டு கொள்ளாமல் இருக்கிறது என்பதை அமெரிக்கன் சைக்கோ படம் பார்த்தால் புரிந்து கொள்ளலாம். காதலுக்கான மற்றொரு கேள்வியுடனும் அதற்கான பதிலுடனும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.